யோவான் 11:21 முதல் 26. 21 முதல். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்து இருப்பீரானால் லாசரு மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. இதான் அந்த சாமியார் பண்ற வேலை. சாமியாரா காமிக்கிறா, சாமியாரா பார்த்துட்டா. அதை உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். நான் என்ன அறிஞ்சிருக்கிறேன்னா, நீங்க சொல்லி நடக்காது, ஆனா அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு செய்வாரு, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு மார்த்தாள் ஒத்துக்கிறா. அப்புறம் இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்து எழுந்து இருப்பான், உயிர் அடைவான் அப்படின்னு இயேசு சொல்ல வர்றாரு. கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உமக்கு தருவார் என்று அறிந்திருக்கிறேன். நல்லதுமா தாயே, நல்லது. இப்ப நான் சொல்றதை கேளு. உன் சகோதரன் உயிர்த்து எழுவான், உயிர் அடைவான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்படியா? ஓகே, உயிர் அடைவான் அப்படி சொல்றாரு. அதுக்கு மார்த்தாள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆம் ஜீசஸ், ஆம் இயேசுவே, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதாவது இஸ்ரவேலர்கள்ல, யூதர்கள்ல சதுசேயர்கள், பரிசேயர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. யாரு? சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க, தூதனை நம்ப மாட்டாங்க, ஆவியை நம்ப மாட்டாங்க. ஆனா பரிசேயர்கள் எல்லாம் இருக்குன்பாங்க. அப்ப நான் வந்து சதுசேயர் அந்த அந்த இனத்தை சேர்ந்தவங்க இல்லை. இயேசு, உயிர்த்தெழுதல் இருக்குதான், உயிர்த்தெழுதல் உண்டுதான், கடைசி நாள்ல லாசரு உயிரோட எழுந்திருப்பான், நான் நம்புறேன், நான் உயிர்த்தெழுதலை நம்புறவ அப்படின்னு இயேசுட்ட சொல்றா. இந்த கான்வர்சேஷன் புரியுதுங்களா? அடுத்து பாருங்க என்ன சொல்றான்ட்டு. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்து எழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அருமையான வார்த்தை. இங்க சாமியாராவே இயேசு பேசல, அவரே அப்படி சொல்ல வரல, என் பிதாவேன்னு சொல்லவே இல்லை, தெளிவா பேசுறார் இயேசு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அது என்னன்னு விளக்குறாரு. என்ன விளக்குறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்திருந்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? கேட்கிறாரு பாரு. என் பிதாட்ட கேட்டா எனக்கு தருவார்னு நீ நம்புற, அதை விசுவாசிக்கிற. இப்ப நான் இதை சொல்றேன், அப்புறம் என்ன விசுவாசிக்கிற? கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல் நடக்கும்னு விசுவாசிக்கிற. சூப்பர், ரெண்டுமே சூப்பர்ட்டாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இதை விசுவாசிக்கிறையா? என்ன சொல்றேன்? நானே உயிர்த்தெழுதலும், நானே ஜீவனும், நானே உயிர்த்தெழுதலும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை நீ விசுவாசிக்கிறாயா? என்னங்க சொல்ல வராரு இயேசு? என்னதான் சொல்றாரு வசனத்துல? நானே உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதல் அப்படின்னா, இங்க பாரு மார்த்தாள், நீ வந்து உயிர்த்தெழுதலுக்காக கடைசி நாள சொல்லிட்டு இருக்கிற. நான் என்ன சொல்றேன்? உயிர்த்தெழுதலே முன்னாடி வந்து நிக்குது. இப்ப நீ கடைசி நாள கை காமிக்கிற, உயிர்த்தெழுதல் கடைசி நாள் அப்படின்னு சொல்ற நீ. நான் என்ன சொல்றேன்? உயிர்த்தெழுதலே முன்னாடி நின்றுட்டு இருக்கு, நான் தான் உயிர்த்தெழுதல். நீ எதுக்கு கடைசி நாளை கூப்பிடுற? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதுங்களா? இயேசு என்ன பேச வராரு மார்த்தாள்கிட்ட? மார்த்தாள் கடைசி நாளை கை காமிக்கிறா, இயேசு நான் தான் உயிர்த்தெழுதல், நீ என்ன கடைசி நாள் சொல்ற? ஆமென். அப்படி என்ன சொல்ல வராரு? நானே உயிர்த்தெழுதல், அதனால நான் வரும்போது என்னை விசுவாசிக்கிறவன் செத்திருந்தாலும் அவன் எழுந்திருப்பான்.
இப்ப நான் தான் உயிர்த்தெழுதல். இப்ப நான் சொன்னா லாசரு எந்திரிச்சிருவான். உயிர்த்தெழுதலே வந்திருக்கேன். இப்ப நானு என்னத்தான் நீ கடைசி நாளா வச்சுக்கோ போ, இந்த உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. நான் தான் உயிர்த்தெழுதல் சொல்ல வர்றாரு. நான் தான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலே முன்னாடி இது நிக்குது, நீ எதுக்கு கடைசி நாளை பாக்குற அப்படி சொல்லிட்டு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுதான் அந்த உயிர்த்தெழுதலை மீன் பண்றாரு. உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் செத்திருந்தாலும் அவன் எந்திப்பான். அவன் எந்திப்பான். எப்ப எந்திப்பான்னா, நான் ரகசிய வருகையில் வரும் பொழுது, ஒருவேளை அவன் பூமியில இல்லாம, என்னை விசுவாசிக்கிறவன் பூமியில இல்லாம மண்ணுக்குள்ள கிடந்தா அவன் எந்திப்பான். ஏன்னா உயிர்த்தெழுதல் வந்துட்டு இருக்கு. ரகசிய வருகையில எது வருது? உயிர்த்து எழுதல் வருது. உயிர்த்தெழுதல் வரும்போது அவரை உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் மரித்து இருந்தாலும் உயிர்த்தெழுவார்கள். நல்ல வார்த்தை. ரகசிய வருகையில எது வருது? இயேசு வர்றாரு, இஸ் ஈக்குவல் டு உயிர்த்தெழுதல் வருது. ரகசிய வருகையில உயிர்த்தெழுதல் வர்றதுனால, அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த உயிர்த்தெழுதலை எவன் நம்பி இறந்தானோ, உயிர்த்தெழுதல் வரும்போது செத்தவங்க உயிர்த்தெழுவார்கள். நான் தான் உயிர்த்தெழுதல். கடைசியில ரகசிய வருகையில வர வேண்டிய அந்த உயிர்த்தெழுதல் இதோ பூமியிலே நடமாடி கொண்டு இருக்கிறது. உனக்கு கண்ணுக்கு முன்பாக நடமாடி கொண்டு இருக்கிறது. நீ இதை அறியவில்லையா? நீ விசுவாசிக்கிறது இல்லையா? இதுதான் அந்த உயிர்த்தெழுதலுக்கான அர்த்தத்தை சொல்லி காமிக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற என்ன செத்திருந்தாலும் நான் வரும்போது அவை எந்திப்பான். நம்பர் 1, நானே ஜீவன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதுக்கு என்ன விளக்கம்? பின்னாடியே வர்றாரு. என்ன சொல்றாரு அடுத்து? நானே ஜீவன் என்ன சொல்றாரு? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இப்படி இந்த வசனத்தை எடுத்து அப்படி அடிச்சு விட்டாங்க பாருங்க ஒரு கதையை. இயேசுவை விசுவாசிக்கிற யாருமே சாக மாட்டாங்க. யாருமே சாக மாட்டாங்க. என்றும் 18, எதிலும் 18, இளமை 18, இப்படியே தான் இருப்பாங்க. இப்படி கதை ஓடிட்டு இருக்கு. இந்த வசனம் தான் அவங்க ஆதாரமே. என்றும் சாகாமல் இருப்பார்கள். சாவாமை என்று இதை எடுத்தா பேசியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. ஆனா வசனம் தான் எடுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. என்ன சொல்ல வர்றாரு? நானே உயிர்த்தெழுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. இப்ப நானே ஜீவன்ட்டு இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கிறாரு. அங்க உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வரும்போது ஒருவேளை என்னை விசுவாசிக்கிறவன் செத்து மண்ணுக்குள்ள இருந்தா அவன் உயிர்த்தெழுந்துருவான். ஏன்னா உயிர்த்தெழுதல் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஒருவேளை நான் வரும்போது என்னை விசுவாசிக்கிறவன் சாகாம இந்த பூமியில இருந்தானா அவன் இனி சாக மாட்டான். ஏன்னா ஜீவன் வந்துட்டு இருக்கு. செத்து போனவங்களுக்கு அவர் உயிர்த்தெழுதலாகவும், உயிரோட இருக்கிறவங்களுக்கு அவர் ஜீவனாகவும் வருகையிலே தன்னை நிரூபிப்பார். இது எப்ப நடக்கும்? எதை மனசு வச்சு இயேசு பேசுகிறார்? ரகசிய வருகை. ரகசிய வருகையில இயேசு வரும்போது உயிர்த்தெழுதலாகவும் ஜீவனாகவும் வெளிப்படுவார். யாருக்கு உயிர்த்தெழுதலாக வெளிப்படுவார் என்றால், அவரை விசுவாசித்து செத்து மண்ணில் இருக்கிறவங்களுக்கு அவர் உயிர்த்தெழுதலாக தன்னை காமிப்பார். அவங்க உயிர் அடைவார்கள். யாருக்கு தம்மை ஜீவனாக காமிப்பார்னா, அந்த காலகட்டத்துல சாகாம உயிரோட அவருக்காக அவரை விசுவாசிச்சு வாழ்றவங்க இனி சாக மாட்டாங்க, உயிரோட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவங்க மரணத்தை காண மாட்டார்கள். இதைத்தான் இயேசு பேசுறாரு. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற வேணும் என்றென்றைக்கும் அவன் மறியாமலும் இருப்பான். அவன் சாக மாட்டான். ஆமேன். இதத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இதத்தான் பவுல் பேசுறாரு.
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். சீக்கிரம் சீக்கிரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17. சீக்கிரம் வாசிங்க, முடிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம். கவனிங்க, இயேசு கிறிஸ்து 11ஆம் அதிகாரத்துல பேசியிருக்கிறாரு. நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் மறியாமலும் இருப்பான், செத்தவன் உயிர்த்தெழுவான் அப்படின்னு பேசின அந்த வார்த்தையை முன்னிட்டு, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, கவனிங்க எந்த வார்த்தையை கோட் பண்றான்னு கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாங்க ஆதாரமா வச்சு என்ன சொல்றோம்னா, சொல்லுங்க, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் சாவதில்லை, நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கவனிங்க, செத்து போனவங்களுக்கு நாம முந்திக்க மாட்டோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எகாலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுதான் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். அதை அங்க நிரூபிப்பாரு, அதை அங்க காமிப்பாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அங்க நிரூபிப்பார். அதை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்புறம் இது நடந்ததுக்கு அப்புறம், செத்தவங்க உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் உயிரோட நம்ம அப்ப இருக்கிறோம் இல்லையா, வருகையின் போது உயிரோடு இருப்பாங்க இல்லையா, உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்ப கவனிங்க, செத்தவங்க வருகையின் போது உயிர் தெழுகிறாங்க, வருகையின் போது உயிரோட இருக்கிறவங்க என்றைக்கும் சாகாம அவரோட போயிடுறாங்க. இதைத்தான் இயேசு அங்க பேசினார். உயிரோட போயிடுவோம், உயிரோடயே போயிடுவாங்க, சாவை காண்பது இல்லை. இதே இதைத்தான் 1 கொரிந்தியர் 15 எடுங்க. 1 கொரிந்தியர் 15. சீக்கிரம் இத டாபிக் முடிச்சுதான் ஆகணும். 1 கொரிந்தியர் 15, 51, 52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் சாவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுவாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது செத்து போனவங்க அழிவில்லாதவர்களாக எந்திப்பாங்க, நாமும் சாவை காணாமல் மறுரூபமாக்கப்படுவோம். போதும். கவனிங்க, தெளிவா ஃபிட் பண்றாரா? அப்ப நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனும் அப்படிங்கிறத தேவன் எங்க ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா, வருகையில பட்டவர்த்தமா ப்ரூவ் பண்ணுவார். செத்தவங்க எந்திப்பாங்க, உயிரில் இருக்கிறவங்க நீ சாக மாட்டாங்க, போயிடுவாங்க. அவங்க மறு ரூபமாக்கப்பட்டு கிளம்பி போயிடுவாங்க, சரசரம் போயிடுவாங்க, இங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சாவு கிடையாது. ஆமென். அப்ப அது ரகசிய வருகையில நிகழ வேண்டிய அந்த சம்பவத்தை இயேசு ஊழியம் செய்யற நாட்கள்ல மார்த்தாட்ட சூப்பரா பேசுறாரு. அவளுக்கு புரியுதோ புரியலையோ அவர் பேசுறாரு. அப்ப லாசரு செத்ததுக்கு அப்புறம் இயேசு வந்ததுனால, லாசரு செத்து போனதுக்கு அப்புறம் இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வந்ததுனால உயிர் தெழுதலா ரோல் பண்ணாரு. உயிர் தெழுதலா ரோல் பண்ணி காமிச்சாரு, உயிரோட எழுப்பிட்டாரு. ஒருவேளை கூப்பிட்டாரு இல்லையா, மாத்தாள் கூப்பிட்டாங்க இல்லையா, மரியாள் கூப்பிட்டாங்க இல்லையா, அப்பயே சடனா இயேசு கிளம்பி வந்திருப்பாருன்னா ஜீவனா ரோல் பண்ணியிருப்பாரு. எத்தனை புரியுது? ஜீவனா ரோல் பண்ணுவார். ஒரே ஆள் தான், ஒரே ஆளு உயிர் தெழுதலாவும் ரோல் பண்றாரு, ஜீவனாவும் ரோல் பண்றாரு. லாசரு செத்ததுக்கு அப்புறம் வந்ததுனால உயிர் தெழுதல் ரோல் பண்ணிருக்காரு. லாசருவே வெளியே வா, நானே உயிர் தெழுதல், வெளியே வா. சாகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா சாக விடாம பண்ணியிருப்பாரு, ஜீவனா ரோல் பண்ணியிருப்பாரு, மரணம் அவனை டச் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா?
இங்க உயிர்த்தெழுதலா ரோல் பண்ண வந்தாரு. அவங்க ஜீவனா ரோல் பண்ண கூப்பிட்டாங்க. இல்ல தாய், நான் உயிர்த்தெழுதலா ரோல் பண்ண வந்தாரு, பின்னால வந்தாரு. ஆமீன் சொல்லுங்க. அதனால உயிர்த்தெழுதலுக்காக கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் இல்ல. நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன் என்பதை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கறதான் மார்த்தாள்கிட்ட சொல்ல வேண்டிய பாயிண்ட். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? கல் எடுத்து போடும்போது மார்த்தாள் வேணாம் வேணாம் தடுக்கிறா. தடுக்கிறதுக்கு மார்த்தாள்கிட்ட இயேசு சொன்ன பதில், என்ன அப்படி தடுக்கிற? நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய அந்த பெரிய வல்லமைய அற்புத கிரியை நீ பாப்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? என்ன விசுவாசிக்கணும்? மார்த்தாள் நீ என்ன விசுவாசிக்கணும்? உயிர்த்தெழுதல் வந்திருக்கேன், ஜீவன் வந்து நிக்கிறேன், என்னுடைய மகிமையை பார்க்க விடு, ஜனங்க பார்க்கட்டும். ஆமை, புரியுதுங்களா? இந்த டாபிக் புரியுதுங்களா? அதனால ரொம்ப வஞ்சிக்கப்பட்ட உபதேசம் போயிட்டு இருக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு. பட் வசனங்களோட ஆவியான ஃபிட் பண்ணி காட்டுறாரு. இயேசு எதை மனசுல வச்சு அந்த வார்த்தையை வாயிலிருந்து விட்டாரு, இதை மனசுல வச்சு இந்த வார்த்தையை முன்னிட்டு தான் பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், என்னையா சொன்னாரு கர்த்தருடைய வார்த்தை? யோவான் 11 பதிவாயிருக்கியா? நானே உயிர்த்தெழுதல் பதிவாயிருக்கியா? நானே ஜீவன் பதிவாயிருக்கியா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் எந்திப்பான் பதிவாயிருக்கியா? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் சாவ மாட்டான் பதிவாயிருக்கியா? ரகசிய வருகை பத்தி பேசியிருக்கிறாரியா இயேசு? ஆமென்.